என்கிட்ட ரீசெண்டாக 14 வயது 9வது படிக்கிற மாணவி தண்டுவட சிகிச்சைக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தண்டுவடத்தில் L4, L5ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன், அதாவது தண்டுவட ஜவ்வு பிதுங்கி தண்டுவடத்தை நெரிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கு காலில் சயாட்டிக்கா, காஃப் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இவங்களுக்கு இந்த வயசில் இப்படி ஒரு பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துருக்காங்க. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு மற்ற டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணும்போது அதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு சிவியராகவே அந்த பிரச்சனை இருக்குது. பட் வயசு இவ்வளோ 14 வயசு ஆகுது, இப்போயே தண்டுவடத்தில் சர்ஜரி பண்ணணுமா அப்படிங்கிறதுனால அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட சிகிச்சைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த வயசில் இப்படி ஒரு பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கூல் பேக்கோட வெயிட் தான் முக்கியமான காரணம். பொதுவாக 9வது 10வது படிக்கிறவங்களோட ஸ்கூல் பேக் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 4.5 5 கிலோ தான் இருக்கணும். ஆனால் இவங்க டெய்லி ஸ்கூலுக்கு 22 கிலோ வெயிட் உள்ள ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனாலவே இவங்களுக்கு தண்டுவடத்தில் எப்படி சிவியர் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரி தண்டுவடம் பிரச்சனை இந்த வயசில் வர்றதுக்கு இந்த ஸ்கூல் பேக் வெயிட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. அதனால் ஸ்கூல் பேக் வெயிட் எவ்வளோ இருக்கணும், 1வது படிக்கிறவங்க 10வது படிக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஸ்கூல் பேக் வெயிட் எடுத்துகிட்டு போகணுங்கிறது ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு மாணவரோட வெயிட்டு இருக்குன்னா அதில் அவங்களோட பாடி வெயிட்லேருந்து ஒரு 10% அளவுக்கு தான் ஸ்கூல் பேக் வெயிட் இருக்கணும். எக்ஸாம்பிள் 40 கிலோ இருக்காங்கன்னா அதுக்கு 4 கிலோ வெயிட்டு தான் அவங்க ஸ்கூல் பேக்கோட வெயிட் இருக்கணும். மேலும் ஸ்கூல் பேக்கை மாட்டும்போது ஒரு சைடு தோள்பட்டையில் மாட்டாமல் ரெண்டு சைடை மாட்டிக்குவோங்க. அந்த தோள்பட்டை ஸ்ட்ராப்பை வந்து ஷார்ட்டாக வச்சு ஸ்கூல் பேக் வந்து உங்கள் உடம்புலேருந்து தொங்காமல் உடம்போட க்ளோஸாக இருக்க மாதிரி மாட்டிக்குவோங்க. ஸ்கூல் பேக்கை எடுத்துகிட்டு நடந்து போகும்போது முன்னோக்கி குனிஞ்சு நடக்காமல் நிமிர்ந்து நடத்த பழகுங்க. அதே மாதிரி வெயிட்டு ப்ராப்பரான வெயிட்டை எடுத்து ஸ்கூல் பேக் வெயிட்டை எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த வயசில் 14 வயசில் 15 வயசில் தண்டுவட ஜவ்வு பிதுக்கம் இதெல்லாம் வராமல் தவிர்க்கலாம். நன்றி.